பிடிச்சவ எப்படியோ போறாங்க. பேசாம சுவாதி கல்யாணத்தை நடத்த வேண்டியதானே? அது எப்படிமா? மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணாம சின்னவளுக்கு கல்யாணம் எப்படிமா நடத்துறது? அதுவும் இந்த ஒரு அர்ஜுன் கிடைக்கலன்னா அனிதா எந்த லிமிட்டுக்கு வேணா போவான்னு மதனே சொல்லி பயமுறுத்துறான். அப்படிதான் நடத்துட்டு என்ன பண்றது? என்னம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? இத பாருங்க, உங்க பெரிய பொண்ணு பேச்ச நீங்க கேட்கல, தினேஷ வேண்டாங்களா? உங்க சின்ன பொண்ணு கூட உங்க பேச்ச கேட்கல. ஆனா இதுக்கெல்லாம் சம்மதிக்க வேண்டிய முக்கியமான ஆள் அர்ஜுன். அவன் சம்மதிப்பானா? அவன் உணர்வை நாம மதிக்கணும். பொண்ணுங்க என்ன ஸ்கூட்டரா காரா, இந்த பிராண்ட் இல்ல அந்த பிராண்டுன்னு மாத்தி கொடுக்கறதுக்கு? நிச்சயமா நாம ஆடுற ஆட்டத்துக்கு அர்ஜுன் சம்மதிக்க மாட்டான். ஏன்னா அவன் கோவக்காரன், ரோஷக்காரன். வெளியில சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, அர்ஜுனுக்கு மட்டும் இல்ல, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இது எந்த வகையிலும் நியாயமும் இல்ல. என்னங்க, நான் உன்னை கேட்கட்டுமா? உங்க மூத்த பொண்ணு படிச்சவ தானே? பெத்த அப்பங்கிட்ட இப்படி பேசுறதுக்கு அவளுக்கு வெக்கமா இல்ல? ச்சே, எந்த தைரியத்துல ஆட்டம் போட்டுட்டு இருக்கா? இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. இந்த வீட்டுல நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு தானங்க நாங்க இத்தனை நாளா நடந்துட்டு இருக்கோம். எவ்வளோப்பா? 50 ரூபா சார். வாங்க வாங்க, கம் உள்ள வாங்க. வாங்க ப்ளீஸ் கம், உட்காருங்க. என்னன்னா திடீர்னு ஃபோன் பண்ணீங்க? எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான். முதல்ல டீ சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். சாப்பிடுவோம். போட்டு வச்சிருக்கீங்களா முதல்லயே? இல்ல, அதான் நீ வந்திருக்கிறிய, போட்டு கொடுத்தா நம்மளாம் சாப்பிடலாம். உட்காருங்க, போட்டு எடுத்துட்டு வரேன். பாலாஜி, அர்ஜுனை நீ தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துன்னு மாமா சொன்னாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் உனக்கு நன்றி சொல்றதுக்காகவே தான்டா நான் இருக்கேன். நல்லது செய்யறதுக்காகவே நீ இருக்கடா. மிலிட்டரிக்காரனுக்கு இவ்வளவு சென்டிமெண்ட் கூடாதுடா. இதெல்லாம் ஒரு மனுஷனோட சராசரி கடமை தானே. எதிரியா இருந்தாலும் அடிப்பட்டா நம்ம உதவ மாட்டோமா? இத போய் பெருசா பேசிக்கிட்டு. சரி, அதெல்லாம் விடு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். டேய் கார்த்திக், நான் இன்னைக்கு நைட் டெல்லி கிளம்புறேன். திரும்பி எப்போ வருவேன்னு தெரியாது. ஆனா திரும்பி வரப்போ உங்க 2 பேரையும் எந்த சூழ்நிலையில சந்திப்பேன்னு தெரியாதுடா. அதை நினைச்சா எனக்கு பயமா இருக்குடா. ஏன்னா நீ சாந்தி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா பரவாயில்லடா. உண்மையெல்லாம் சொல்லாம மறைச்சிட்டியாடா. அவளுக்கு அதெல்லாம் தெரியும் போது என்ன நடக்குமோ? கார்த்திக், கார்த்திக், என்ன பேச்சு சத்தத்தையே காணோம்? நீ இல்லாம என்னமா பேச்சு? எல்லாருக்கும் நான் பேச்சு பொருளாயிட்டேன். சாந்தி, ஒரு மிலிட்டரிக்காரனோட வைஃப் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. தம் வீடு, தம் மனைவி, தம் மகள்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சராசரி மனுஷன் இல்ல அவன். போர்க்களத்துல போராடுறவன். அவனுடைய சம்சாரம் சராசரி ஜனங்களோட பேச்சுக்கு மதிப்பே கொடுக்கூடாது. சரி, டீயை சாப்பிடு, ஆறிட போகுது. சரிடா, நீ எங்களை எதுக்கு கூப்பிட்டு இன்னும் சொல்லவே இல்லையே? சொல்றேன் பாருமா. இது சாந்திக்கு வந்த லெட்டர். டெல்லியில இருந்து வந்திருக்கு.
அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு ராத்திரி டெல்லி கிளம்புறேன் இல்லையா, போகிறதுக்கு முன்னால் திருப்பூர் போய் என் பொண்டாட்டியை பார்த்துட்டு வரலான்னு போனேன். அப்படியே வர வழியில் ஓம் வீட்டுக்கும் போயிருந்தேன். அங்கே இந்த லெட்டர் வந்திருந்தது. அதை நேரில் கொடுக்கலான்னு வர சொன்னேன். வர ஜனவரி 26ஆம் தேதி உனக்கு டெல்லியில் விருது தர போகிறாங்க. சாந்தி, மிஸ்ஸஸ் சாந்தி விஜய். விஜயை பாராட்டி கொடுக்க வேண்டிய விருது சாந்திக்கு நம்ம பிரசிடன்ட் தரப்போறாரு. அதுக்கான இன்விடேஷன் வாங்கிக்கமா. இந்தாமா வாங்கிக்க. ரோஹிணி மேடம், ரத்தம் வர வருது மேடம். மேடம், இந்த பேக் உங்களுக்கு இவ்வளவு தான் கிடைச்சது மேடம். சரி போய் வண்டி எடுத்துட்டு வா, என்ன பாத்துட்டு இருக்க? இந்த வண்டி மேடம். ரோஹிணி, 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 ரோஹிணி. நாராயணா, இந்த வண்டமா சாவி கொடுமா. வீட்டை தர. சரிம்மா. பாத்து ரோஹிணி, மெதுவா. தலை சுத்துதா? குடு, நான் எடுத்துக்கிறேன். பாத்து மெதுவாமா. பாத்து இரு, சாஞ்சுக்கோமா. ஓகேவா? கொஞ்சம் காஃபி குடிக்கிறியா? ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? வேண்டாம். என்னது, காஃபி குடிச்சா உனக்கு தெம்பா இருக்கும். நானே போட்டு தரேன். ஃப்ரிட்ஜில் பால் இருக்குல்ல?
மேடம் இப்போ பரவாயில்லையா? ஐயா கூட இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போல, அபிராமி மேடம் கூட வந்துட்டேன். அவங்ககிட்ட சீக்கிரம் பேசி அமுச்சு விட்ருங்க. ஐயா இங்கே வந்து எதிர்பார்ப்பாரு. பயப்படாத, அவர் வர நேரம் எனக்கு நல்லா தெரியும். உள்ள ஐயா ஒரு ஃபோட்டோ ஏதோ இல்லையே மேடம்? வச்சிருந்தா இந்த மாதிரி நேரத்தில் மாட்டிப்போம்ல. அவங்க கண்ணில் படுற மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் ரொம்ப புத்திசாலி மேடம். அதான் ஐயா இப்போ உங்களை புரிஞ்சுட்டே இருக்காங்க. மேடம் அவங்க வராங்க, நான் வெளில இருக்கேன். இந்தம்மா. தேங்க்யூ. சக்கரை சரியா இருக்கா? ஏய், பாத்து பாத்து. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அந்த பரிசு திருடனே திருட அவன் என்னை திட்டிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருப்பாரு. உங்களுக்கு அடிபட்டதுல ஒருவேளை அவருக்கு வலிக்குது என்னமோ. சரி, அவர் நம்பர் சொல்லுங்க, நானே போன் பண்ணி சொல்றேன். நம்பர் சொல்லுங்க. அது அது வந்து என்ன வந்து போய் போன் நம்பர் சொல்லுங்க. அது முடியாதுங்க. ஏன்? ஏன்னா ஏன்னா அவர் வெளியூர் போயிருக்காரு. அப்ப சரி, செல் நம்பர் இருக்கும்ல, அதை கொடுங்க. செல் நம்பர் இல்ல, அவர் செல்ல ரோமிங் வசதி இல்ல. என்ன ரோஹிணி இது? ஏதாவது அர்ஜென்ட்னா நீங்க எப்படி அவரை காண்டாக்ட் பண்ணுவீங்க? அதுவா, தினமும் ராத்திரி அவரே எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. இன்னைக்கு நைட் பண்ணும்போது நானே சொல்லிடுறேன். அப்படியா? நீங்க இப்படி இருக்கும்போது அவர் உங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்ன யோசிக்கிறீங்க? அது காஃபி ரொம்ப நல்லா இருந்தது, அதான் எப்படி போட்டீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கையால தான். நல்ல ஜோக். உங்க காஃபி அவ்வளவு நல்லா இருக்கே, நீங்க சமையல் பண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கும். உங்க சமையல நான் சாப்பிடணுமே. அவ்வளவுதானே. நீங்க உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க, அசத்திடலாம். என் ஹஸ்பண்டோடையா? ஏன்? இல்ல, அவரு எப்பவுமே ரொம்ப பிஸியா இருப்பாரு, அதான். அப்படியா? எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களையும் உங்க ஹஸ்பண்டையும் வீட்டுக்கு வர வச்சு விருந்து கொடுக்குற நாள் ஏன்னு பாருங்க. ரோஹிணி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? ஏய் இருங்க. டேக் கேர். ஓகே, பை. பை. எங்கம்மா போயிட்ட? ஷாப்பிங் போயிருந்தேன் மாமா. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லையே, போறதுக்கு நீ வேற இல்ல, நானே போட்டுக்கலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. வாங்க மாமா, நானே போடுறேன். சார் போஸ்ட். போஸ்டா? என்ன போஸ்ட்? ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் சார். ரெஜிஸ்டர்ட் போஸ்டா? ஆமா மேடம். யாருக்கு வந்திருக்கு? மிஸ்டர் சாந்தி விஜயன்ற பேருக்கு. சாந்தி விஜயா? அப்படி யாரும் இல்லையீங்க. கொண்டா பாப்பா. இந்தாங்க சார். அட்ரஸ் கரெக்டா தான் இருக்குது. யார் இது? மாமா, யார் இங்க சாந்தி விஜய்? இது நம்ம சாந்திக்கு வந்திருக்கு, மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து. நான் தான் அந்த சாந்தி விஜய். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். தேங்க்யூ மேடம். என்ன இது? ஃபேமிலி பென்ஷன் செக். சாந்தி விஜயன்ற பேருக்கு? ஆமாக்கா,
இது அவர் பேரு. அவர் வார்ல இறந்துட்டார்ல, அதுக்காக அனுப்புற ஃபேமிலி பென்ஷன் பணம். இந்த அட்ரஸ் கொடுத்துருந்தேன், அதான் இங்க வந்திருக்கு. என்ன பிரியாணி, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா? முதல்ல அவன் கட்டின பொண்டாட்டி, அவன் கொடுத்த குழந்தையோட இந்த வீட்டுக்குள்ள வந்தா, இப்ப அவன் சம்பாத்தியமும் வீட்டுக்குள்ள வருதா? இந்த சம்பாத்தியத்தை வச்சா என் பையன் பழைக்கணும். வெக்கமா இல்ல? மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அபிராமி, இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அது காத்துல போலாமா? எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? எதையும் நான் முடிச்சு போடல. சர்க்கார் பாவம், அவன் செஞ்ச தியாகத்தை மதிச்சு இந்த பென்ஷன் கொடுக்குது. அந்த பணம் இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணவங்க போய் சேரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த சர்க்காரே வேணாம் இருக்கும், அந்த விஜயம் வேணாம் இருக்கும். என்னங்க? பால். பாலா முக்கியம்? என்னங்க? சின்னவன் கூட்டிட்டு வந்திருக்கானே ஒரு பொண்ணு, அவ பேருக்கு இந்த வீட்டுக்கு பணம் வருது. பணமா? ஆமா, அவளோட முத புருஷனுக்கு சேர வேண்டியது அவன் இல்ல அவ பேருக்கு இந்த வீட்டுக்கு வருது. அந்த பணம் இங்கே நடமாடுது. என்னெல்லாமோ நடக்குது இந்த வீட்டுல. நம்ம பொண்ணு நிச்சயம் பண்ணவனோட வெளியில போறதே நமக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது எவனுக்கோ வாக்கப்பட்டு அவன் மூலமா ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டு நம்ம பையனை கட்டிக்கிட்டு இங்க வந்து போனவனோட பென்ஷனை வாங்கிக்கிறா. அதை நம்ம பார்த்து தொலைக்க வேண்டியது. என்ன தர்ம சங்கடமா இது? இருக்கட்டுங்க, முதல்ல நீங்க இந்த பாலை குடிங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு பையனை பத்ததுக்கு பால் ஒண்ணுதான் குறைச்சு. என்னப்பா வந்த போற? இல்லைம்மா, நீங்கள் 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் அப்புறம் வரோம். ஒன்றும் ரகசியம் பேசலப்பா. வா, என்ன விஷயம்? அம்மா, இது இந்த மாதம் சம்பளம்மா. உங்ககிட்ட தரலான்னு தான். இந்தாங்கம்மா. ராஜேஸ்வரி, பணத்தை வாங்கறதுக்கு முன்னால அந்த பணம் எங்க இருந்து வந்துன்னு தெரிஞ்சுக்க. இவர் வாங்கின சம்பளமா இல்ல அவளோட முதல் புருஷனுக்கு சேர வேண்டிய பணமான்னு தெரிஞ்சுக்க.